டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எம்எஸ் தோனி திரும்பவும் படங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்ஜிஎம் திரைப்படத்தினுடைய தோல்வியினால தான் இப்போ ஒரு பட தயாரிப்பு நிறுத்தியிருக்காரா, அல்லது புதிய திரைப்படத்தை பத்தின அப்டேட்டை எதிர்பார்க்கலாமான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. தோனியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிப்பார். அவருடைய முதல் படத்தினுடைய தோல்வி பொருளாதார ரீதியாக தோனியை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியாததா என்ன? சுழல் வெப் சீரிஸ் பார்ட் 2க்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சுழல் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் பார்ட்டுக்கு கிடைத்த வரவேற்பு ரெண்டாவது பார்ட்டுக்கு கிடைத்திருப்பதாக சொல்ல முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது பார்ட்டினுடைய திரைக்கதை அந்த அளவு வலுவாக அமைக்கப்படலை. இயக்குனர் அகத்தியன் இயக்குன கோகுலத்தில் சீதை திரைப்படத்தை இப்ப எந்த நடிகரை வச்சு ரீமேக் பண்ணா பொருத்தமா இருக்கும், அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. அகத்தியன் இயக்கிய கோகுலத்தில் சீதை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே கார்த்திக் மிக நுட்பமாக தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த அளவுக்கு அழகாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கக்கூடிய நடிகர்கள் இப்போ யாருமே இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதனால் கோகுலத்தில் சீதை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை திரும்பவும் எடுக்காம விடுறது தான் அந்த படத்துக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் உருவான போது நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி நான் சொல்கிறத விட அந்த படத்தினுடைய இயக்குனரான அகத்தியனே சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகத்தியன் அந்த தகவல்கள் பலவற்றை நம்முடைய நிகழ்ச்சிகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சிலவற்றை உங்களுடைய பார்வைக்காக இந்த நிகழ்ச்சியில் தந்திருக்கிறோம், பாருங்கள். கார்த்திக்கு பிடிக்காத கோகுலத்தில் சீதை எப்போ அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது? இல்லை அது முரளி சார் தான். முரளி சார் கூப்பிட்டு அடுத்து படம் பண்ணணும்னு சொல்லி சிவா சார் எல்லாம் பண்ணோன்னே என்ன கதை பண்ணுறதுன்னு தெரியலனாரு. என்ன கதை பண்ணுறது யோசிக்கிறீங்க, உங்கள்ட்ட தான் இருக்குது அந்த கதை அப்படின்னாரு. சார் அதான் அவருக்கு பிடிக்கலண்ணா. அப்போ பிடிக்கல போங்க அப்படின்னு பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ பிடிக்கல, இப்போ பிடிக்க போங்க சார். இங்கேருந்து அப்புறம் பொள்ளாச்சி போனோன்னே கடற்கோட்டை அது ஒரு எங்கு நோக்கினும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தது. அந்த ஆனந்தவகடன் அட்டை படத்தில் போட்டிருக்காங்க. அது அது அந்த அந்த வாரம் தான் நான் அவரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு போனோடனே பாஸ் ஒரு 10 மினிட்ஸ் கதை சொல்லுங்க போதும் அப்படின்னாரு. நான் 10 நிமிடம் தான் சொன்னேன். இந்த கதையாக நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன். சொன்னாரா இந்த கதையாக நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஆமாம் சார் நான் பண்ணுறேன் ஓகே அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவார் என்னோடய கரியரில் ஒரு நல்ல படம் அப்படின்னாரு. இல்லை, உங்களுடைய கோகுலத்தில் சீதை ஒரு அருமையான ஸ்கிரிப்டுன்னாலும் அதை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கேரி பண்ணியிருந்தார் கார்த்திக். அதை மட்டுமே பல மணி நேரம் பேசலாம். அவருடைய அந்த அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பல மணி நேரம் பேசலாம். அப்படி ஒரு உள்வாங்குதல், அது அப்படி வாங்குவார். அந்த பேப்பர் எண்ணெயை உறிஞ்சும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்வனை உள்ளே வாங்குவார். உள்ளே வாங்கிட்டு நம்ம சொல்லும்போது இருக்கிறத விட அவர் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் நம்ம சொன்ன டைலாக்காக தான் இருக்கும். ஆனால் அவர் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் அந்த டைலாக்கு வேறு டைமென்ஷன் கிடைக்கும். அது பெரிய விஷயம். நடிகர் விஜய் சேதுபதி வச்சு இயக்குனர் பாண்டிராஜ் இயக்குற திரைப்படத்தினுடைய பெயர் என்ன, அந்த திரைப்படத்துல உங்களுக்கு முக்கிய கதாபாத்திரமா இயக்குனர் பாண்டிராஜோட டைரக்ஷன் பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. பாண்டிராஜுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடிக்கிற படத்துக்கு இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை. அந்த படத்தின் இயக்குனரான பாண்டிராஜை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நடிப்பதற்கு முன்னாலிருந்தே அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மிகவும் சுறுசுறுப்பான ஒரு இயக்குனர். எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு படப்பிடிப்பை தொடங்கி விடுவார் பாண்டிராஜ். ஒரு நிமிஷம் கூட அவர் அப்படி சேரில் அப்படி உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு படப்பிடிப்பு தளத்திலே பரபரப்பாக இயங்கக்கூடியவர். அந்த படத்தில் நான் ஏற்றிருக்கின்ற கதாபாத்திரம் மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தை பார்த்து விட்டு செல்கின்றவருடைய நினைவிலே நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், நீங்க வேறு மொழி திரைப்படங்களை நடிச்சிருக்கீங்களான்னு வாலாஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. தெலுங்குல 2 படங்களில் நான் நடிச்சிருக்கேன். ஹிந்தியில் ஒரு படத்தில் தோன்றி இருக்கிறேன். கங்குவா திரைப்படத்துக்கு பிறகு இயக்குனர் சிவா வேற ஏதாவது திரைப்படங்களை இயக்கியிருக்காரா? ரீசெண்ட் டைம்ஸ்ல இயக்குனர் சிவா பத்தி எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. கங்குவா படத்தை தொடர்ந்து அடுத்த படத்தை இயக்குவதற்கான முயற்சியில தான் இப்ப சிவா தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். அந்த படம் தமிழ் படம் இல்லை, ஒரு தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படத்தை இயக்கிவிட்டு அதற்கு பின்னால தான் தமிழுக்கு வர முடிவு செய்திருக்கிறார் சிவா. கேஜிஎஃப் திரைப்படத்தினுடைய இயக்குனரான பிரசாந்த் இயக்கத்துல நடிகர் அஜித் நடிக்கிற இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எப்ப தொடங்க இருக்குன்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கேஜிஎஃப் இயக்குனரான பிரசாந்த் நீல இயக்கத்திலே அஜித் நடிக்க இருக்கின்ற படத்தை பற்றி இப்ப பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கிறதா தெரியல. அதனால இப்போதைக்கு அந்த படம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தன்னுடைய சுயசரிதையை எழுதி நடிக்க போறாரான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. தன்னுடைய சுயசரிதையை எழுதி நடிக்கின்ற எண்ணம் இப்ப ரஜினிக்கு இருக்கிறதாக தெரியல.
கூலி திரைப்படம் எப்போ வெளியாக இருக்கு? வர ஆகஸ்ட் 15ஆம் தேதியா அல்லது தீபாவளிக்கு வெளியாகுமான்னு கனடால இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக அதை லோகேஷ் கனகராஜ் நிறைவு செய்திருக்கிறதுனால இந்த ஆண்டு தீபாவளிக்கு முன்னாலேயே கூட அந்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மாவீரர் கிட்டு அண்ட் கேப்டன் மில்லர் இவங்க 2 பேருடைய ரியல் கதையே படமா எடுத்திருந்தா ரொம்பவும் சுவாரஸ்யமா இருந்திருக்குமேனு வடமதுரையிலிருந்து குஹன் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது நல்லதொரு யோசனை தான். ஜெய்சங்கர் சார் இறந்தது இயற்கை மரணமான கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடைய மரணம் இயற்கையாகவே சம்பவித்த ஒரு மரணம் தான். இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரனுடைய மகனான மனோஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாரா அல்லது இயக்குறாரான்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. இயக்குனர் பாரதிராஜனுடைய மகனான மனோஜ் பாரதிராஜா இப்ப புதியதாக 2 திரைப்படங்களிலே நடித்துக் கொண்டிருக்கிறார். விரைவிலே அந்த படங்களை பற்றிய அறிவிப்புகள் வெளியாகும். காக்கா முட்டை மணிகண்டன் என்ன ஆனாருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. காக்கா முட்டை மணிகண்டன் அடுத்து என்ன படத்தை இயக்க போகிறார் அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே 2-3 முறை நம்ம பேசியிருக்கோம். அடுத்து விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்கின்ற ஒரு படத்தை தான் காக்கா முட்டை மணிகண்டன் இயக்க இருக்கிறார். இப்போ விஜய் சேதுபதி பரபரப்பாக ஒரு சில படங்களை நடித்து கொண்டிருப்பதனால தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தள்ளி போகிறது. மிக விரைவிலே அந்த படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரண்மனை கிளி திரைப்படத்தினுடைய கதாநாயகியினுடைய பெயர் என்ன? அவங்க இப்ப சீரியல்ல நடிக்கிறதா கேள்விப்பட்டனே, அது உண்மையான? ஓமலூர்ல இருந்து சாந்தகுமார் கேட்டிருக்காங்க. அரண்மனை கிளி படத்தில் மொத்தம் 2 கதாநாயகிகள். அதில் ஒரு கதாநாயகனுடைய பெயர் காயத்ரி. அவர் அந்த படத்துக்கு பின்னாலே சீரியல்கள் நடித்தது உண்மைதான். நடிகர் தேங்காய் சீனிவாசனோட பழகின அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தேங்காய் சீனிவாசன் மாதிரி பழகிறதுக்கு ஒரு தங்கமான மனிதரை பார்க்கவே முடியாது. என்னுடைய மிக நெருங்கிய நண்பராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் தேங்காய் சீனிவாசன். அவரோடு பல ஊர்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். காற்றினிலே வரும் வீதம் என்ற படத்தினுடைய ஒரு பகுதி படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பிலே தேங்காய் சீனிவாசனும் கலந்து கொண்டார். அந்த படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னாலே அவரோடு பல ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதலாக குற்றாலத்துக்கு நான் போனது தேங்காய் சீனிவாசனோடு தான். சிம்மராசி திரைப்படத்தை இயக்குன ஈரோடு சவுந்தர் சார் வேற ஏதாவது திரைப்படங்களை இயக்கியிருக்காரான்னு ஓமலூர்ல இருந்து சாந்தகுமார் கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமாரோடு இணைந்து பல வெற்றி படங்களிலே பணியாற்றி ஈரோடு சவுந்தர் மொத்தம் 3 படங்களை இயக்கியிருக்கிறார். அவர் முதலாக இயக்கிய படத்தினுடைய பெயர் முதல் சீதனம். RB சௌத்ரி தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படத்தை தொடர்ந்து சிம்மராசி, ஐயா உள்ளேன் ஐயா ஆகிய படங்களும் இயக்கியவர் தான் ஈரோடு சவுந்தர். இயக்குனர்கள் K. பாலச்சந்தர், பாரதிராஜா அண்ட் மணிரத்னம் இந்த 3 பேருடைய பட்டறைகள்ல இருந்து எந்த இயக்குனருடைய பட்டறையிலிருந்து அதிக இயக்குனர்கள் உருவாகி இருக்காங்கன்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர், பாரதிராஜா, மணிரத்னம் ஆகிய 3 இயக்குனர்களில் மிக அதிகமான இயக்குனர்களை உருவாக்கிய இயக்குனர்னா அது இயக்குனர் இமயம் பாரதிராஜா தான். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு படத்துடைய இயக்குனர் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுப்பாக ஒரு இயக்குனர் செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்று வரையிலே இருப்பவர் தான் KS ரவிக்குமார். படப்பிடிப்பை தாண்டி படப்பிடிப்புக்கான முன்னேற்பாடுகளையும் அவர் எந்த அளவு கவனம் செலுத்துவார் என்பதை பற்றி அவருடைய உதவி இயக்குனர் ஒருவர் கட்டுரை ஒன்றிலே பதிவு செய்திருக்கிறார். தசாவதாரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பல வேடங்கள் ஏற்று கமல்ஹாசன் நடித்திருந்தார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் பல்ராம் நாயுடைய கதாபாத்திரம் கலைஞர் அரங்கத்திலே தான் படமாக்கப்பட்டது. மறுநாள் காலையிலே அந்த படப்பிடிப்பு தொடங்க வேண்டும். முதல் நாள் மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு தயாராகவில்லை. தன்னுடைய உதவி இயக்குனர் ஒருவர்கிட்ட அந்த செட்டை பார்த்துக்கிற வேலையை ஒப்படைத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார் KS ரவிக்குமார். இரவு 12 மணி KS ரவிக்குமார்ட்டேருந்து அந்த உதவி இயக்குனருக்கு ஃபோன் வருது. செட்டு ரெடி ஆகிடுச்சான்னு. இல்லை சார், இன்னும் 2-3 மணி நேரத்தில் நிச்சயமாக தயாராகிவிடும், தொடர்ந்து பரபரப்பாக அவங்க எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க என்று அந்த உதவி இயக்குனர் டைரக்டருக்கு பதில் சொல்கிறார். விடிகாலையில் 3 மணி மீண்டும் இயக்குனர் ஃபோன், என்னாச்சு, எந்த அளவில் இருக்குது செட் ஒர்க். திரும்பவும் 4 மணிக்கு ஃபோன், 5 மணிக்கு ஃபோன், 6 மணிக்கு டைரக்டர் ரவிக்குமார் நேராக அந்த லொக்கேஷனுக்கே வந்து விடுகிறார். 7 மணிக்கெல்லாம் அந்த செட்டு ரெடி ஆகிடுச்சு. கமல்ஹாசன் 5 மணிக்கே வந்து விட்டார். வந்து 4 மணி நேரம் மேக்கப் போட்டார். 9 மணிக்கு தயாரானார். 9 மணிக்கு படப்பிடிப்பு தொடங்கி விட்டது. அன்று காலையிலே திட்டமிட்டபடி நாங்கள் 9 மணிக்கு படப்பிடிப்பை தொடங்கினோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம், அதற்கு முதல் நாள் இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த செட்டை பற்றிய கவனத்துடன் தொடர்ந்து விசாரித்து கொண்டிருந்தார் பாருங்கள் KS ரவிக்குமார். அதுதான் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஜீவா. ஒரு இயக்குனருடைய பணி என்பது கதையை தேர்வு செய்வது, நடிகர்களை தேர்வு செய்வது, படப்பிடிப்பு நடத்துவதில் மட்டும் முடிவடைஞ்சில்லை. ஒரு படத்தினுடைய உருவாக்கத்துக்கு பின்னாலே எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணம் KS ரவிக்குமார் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர்
நடிகை சோனா. பூவெல்லாம் முன்வாசம் படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே காலடி எடுத்து வைத்த சோனாவுக்கு இது வெள்ளி விழா ஆண்டு. உன் காதல சின்ன கிட்ட சொல்லிட்டியா? அவனாவது சொன்னா நான் லவ் பண்றேன்னு. அப்பு பலட்டு திமிராவடி பேசுற. நீங்க எங்க கிட்ட வராட்டி நாங்க ஏன் இந்த தொழில் செய்றோம்? டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? உள்ளவா மொத்த டவுட்டையும் கிளியர் பண்ற. ரஜினி, விஜய், அஜித், மம்முட்டி, மோகன்லால், விஷால் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற சோனா தன்னுடைய வெள்ளி விழா ஆண்டில் ஒரு இயக்குனராக களமிறங்க இருக்கிறார். ஒரு நடிகையாகவும் இயக்குனராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சோனா. சாய் விசித்ரா. சோனா சினிமாவுக்கு வந்தது எப்படி? சார் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொவிஷன் கடையில் தான் இருந்தேன். அப்போது ஆப்போசிட் வீட்டில் இவங்க ஜீவிதா ராஜசேகர் இருந்தாங்க. அவங்க மேனேஜரை வச்சு டெய்லி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் 14 வயசு இருக்கும்போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.